வெல்கம் தருவின் பிசியோ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது விஷயம். நம்ம அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் 7 சக்கரா உடம்புல இருக்குது அப்படின்னு. அதாவது மெடிக்கலில் படித்தவங்க தெரியும். அடிமுதுகு, அதாவது சேக்கரத்துக்கு கீழே காக்சிக்ஸ், குருத்து அடி எலும்பு, வால் எலும்பும்பாங்க. அந்த அடுக்காக இருக்கிறதுல காக்சிக்ஸ் தான் அடி சக்கரம். சரியா? அது தூண்டுறது. சாக்கரத்தில் அது ஒரு சக்கரம். தொப்புளுக்கு நேராக ஸ்பைனுக்கு அது ஒரு சக்கரம். இருதயத்துக்கு நேராக ஸ்பைனல் அந்த ஸ்பைன் போதில் அந்த லைனில் 7 சக்கரான்னு இது நம்ம சின்ன வயசில் படித்தது தான். அந்த 7 சக்கரம் எப்படி தூண்டுறது? எனக்கு சொல்லிக் கொடுத்த குருமாருடைய ஆசீர்வாதத்துலேயும் அவங்க பிளஸ்ஸிங்லேயும் நான் அதை கேள்விப்பட்டிருப்பேன். எல்லாமே அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உலகத்தில் ஒரு மனுஷன் ஜெயிக்கிறான்னா காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும். என்ன செய்கிறான் எழுந்திரிச்சு, அப்போ தான் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த சீசன் பார்த்திங்கன்னா பக்தி மாதம், சீக்கிரம் பச்சத்தில் குடிக்கிறாங்களா, எவ்வளோ விஷயம் நடக்குது, நினச்சது நடக்கும். அதுதான் இப்போ நம்ம சேனலில் புது புது விஷயம் நிறையா போட போகிறோம். இதில் இது சக்கர பேதன் அப்படிம்பாங்க. இது யூடியூப்லேயும் போடுறாங்க. எனக்கு சொல்லிக் கொடுத்த சார் பேர்லாம் சொல்லக்கூடாது, விளம்பரம் படுத்தக்கூடாது, அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுடைய பிளஸிங்கில் என்னை நான் ட்ரெயின் பண்ணேன். இப்போ 41 நாள் ஆச்சு. 21 நாள் 48 நாள் ஆச்சு. இது என் சேனலில் அவங்க பிளஸ்ஸிங். ஓகே, நம்ம குருமார் என்றைக்கு நன்றியோடு நினைக்கணும். இது நம்ம இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் ஃபஸ்ட்டு சக்கரா பேதா. 7 சக்கரம் தூண்டுறது. தொண்டையில் ஒரு சக்கரம் இருக்குது, நெத்தியில் ஒன்று, உச்சந்தலையில் ஒன்று. இது எல்லாமே நீ கேள்விப்பட்டது. நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அது ப்ராக்டிஸ் பண்ண உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு சிம், லா, வா, ரா, யா, ஆ, அது சொல்லி ரிம்னு முடிக்கும்போது இந்த வைப்ரேஷன் ஆகும். நான் 2005 ஒரு செக்ஷன் வந்தேன். ஃபேமஸான உங்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருடைய அதுலேயும் சொல்லி தருவாங்க மெடிடேஷன், கிரியாஸ்லாம். இது என்னுடைய குருமார் கொஞ்சம் டெய்லி பண்ண வைக்கிறாங்க. ஒரு அட்வான்டேஜ் நிறையா இருக்குது. எவ்ரி பர்சன் இஸ் சம் லேர்னிங். அதான் எந்த குருமாரையும் மறக்கக்கூடாது. ஓகேங்களா? அது செய்ய போகிறோம். அடுத்து ஆல்ட்ரேட்டிவ் பிரீத்திங், பிராணாயாமம்பாங்க, அது செய்ய போகிறோம். அடுத்து ஒரு செக்ஷனாக போடுறேன். அடுத்தது சளி பிடிக்கும் இப்போ சீசன், அது எப்படி வராமல் தடுக்கிறது, அது நான் ஒரு செக்ஷன் அடுத்து எடுப்போம். ஒரு 4 செக்ஷன். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைஃப்பில் இப்போ அடுத்தது குழந்தைங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகிறாங்க. என் பையன் தான் அதில் மெயின் மென்டர். அவன் ஒரு நாள் இம்ப்ரூவ் ஆகாத சேனலாக போட போகிறோம். ஏன்னா வாயில் வடை சொல்லக்கூடாது. சரிங்களா? அவன் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு என்ன பண்ணுறான் அதை நம்ம சேனல் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உலகத்தில் நீ பசங்க செல்லு டிவியில் கஷ்டப்படுறாங்க, ஃபோக்கஸு கான்சன்ட்ரேஷன் இல்லை. இப்போ என் பையன் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கான். அதை விளம்பரப்படுத்த விரும்ப மாட்டான், இருந்தாலும் சொல்கிறேன். போன எக்ஸாம் இந்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, ஒரு சேட் போட்டு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது அவன் இம்ப்ரூவ் ஆனானே அவனே சேனல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அவனுடைய விருப்பம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ இன்றைக்கி 4 விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று பண்ணலாமா? ரைட். சக்கரை பேதா என் பையனும் பக்கத்தில் பண்ணுறாரு. இது ஃபேமிலியெல்லாம் சப்போர்ட் இருக்கணும். தனி ரூம்லேயும் பண்ணுங்கள். இது நிறையா குருமாரும் சொல்லித்தராங்க. என் குருமாரும் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க. அதனால் அவங்க பிளஸ்ஸிங்கோட என் சேனல் தருவின் பிசியோங்கிறதால ஹெல்த்து, நான் ஏற்கனவே சேனல் சொல்லியிருப்பேன். ஹெல்த்து, ஃபிட்னஸ்ஸு, இவங்க வெல்னஸ் 3மே சொல்லித்தராங்க. ரிலேஷன்ஷிப்பும் சொல்லித்தராங்க. அவங்க எங்கள் குருமாரோடைய நன்றி. அவர் மூலியம் சேனலில் நிறைய விஷயம் நல்லா ஒன்றா போட போகிறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா தருவின்? ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். உங்களுக்கு எந்த முத்ராஸ் நிறையா இருக்குங்க. தொட பக்கத்தில் உட்காந்தா முதுகு ஸ்ட்ரைட் ஆகும். நான் ஒரு ஃபிசியோ ப்ரொஃபஸராக சொல்கிறேன். முதுகு ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் அந்த எஃபெக்ட் வரும். தொட பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. வெளியே வச்சுன்னா குனிஞ்சிருவோம். டக்குன்னு பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு முத்திராவில் இருக்கலாம். ஆனால் சிம்பிளாக உட்காந்துருக்கலாம். கண் அமைதியாக மூடிக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும்போது 3 டைம்ஸ் உச்சரிக்கணும். இப்போது அடி காக்சிஸ் போன்பாங்க, மெடிக்கல் இருக்கவங்களுக்கு தெரியும். அங்கே அந்த ஒவ்வொரு கலரை சொல்லும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் கலராக சொல்லியிருக்காங்க குருமார்கள். அது ரெட் கலரு, அடுத்தது ஆரஞ்சு கலரு, அதுக்கு மேலே எல்லோ கலரு, அதுக்கு மேலே க்ரீன் கலரு, அப்புறம் ப்ளூ கலரு, அப்புறம் இண்டிகோ ப்ளூ கலரு, அடுத்து மேலே கத்திரிப்பு கலர். இந்த கலர் சொன்னால் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு அது கலராக சொல்லியிருக்காங்க. அது ஒரு அருமையான டெக்னிக் தான். அதை நம்ம பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு மூச்சு எடுத்துக்கணும். அப்புறம் இந்த சவுண்டு ஃபுல்லாக இழுக்க முடியும். ரைட். ஃபஸ்ட்டு மூச்சு இழுத்துக்கிட்டு மூச்சு இழுக்க தெரியும். மூச்சு லா அடி முதல்ல ரெட் கலர் சக்கரா இருக்கு. ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். 3வது டைம் பண்ணுறோம். இப்போ மூச்சுலுங்க. லா எவ்வளோ மூச்சு எடுத்துகிட்டு சவுண்டு நல்லா அழகாக பண்ணுங்கள்.
சரிங்களா. அடுத்த சக்கராஸ் போக போகிறோம். இது வந்து ஆரஞ்சு கலரு சேக்கரம்பாங்க, மெடிக்கல் லைன் தெரியும். காக்சிஸ் போகணும், சக்கரத்தில் ஒரு ஆரஞ்சு கலர் பால் இருக்குன்னு அந்த சக்கராஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து வா சொல்லி ரிம்னு முடிக்கும். மூச்சிலுங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணி மூச்சு இழுக்கலாமா? வா ரிம். மூச்சு திரும்பலுங்க. வா ரிம். திரும்ப மூச்சிடுங்க. வா ரிம். அடுத்த சக்கரம் மூவ் ஆகிறோம். தொப்புளுக்கு பின்னாடி ஸ்பைனல் கலர் வருது. இது வந்து எல்லோ கலர் பால் இருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது வந்து ரா சொல்லி ரிம் முடிக்கும். முடிச்சிருக்கலாமா? ரா ரிம். திரும்ப முடிச்சு. ரா அடுத்தது இருதயத்துக்கு நேராக சென்டரில். ஓகேங்களா. இது வந்து க்ரீன் கலர் பால். யா சொல்லி ரிம்னு முடிக்கணும். ஓகே, மூச்சு இழுக்கலாமா? யா ரிம். யா ரிம். யா தொண்டைக்குழியில் ப்ளூ கலர் பால் சக்கராஸ். மூச்செழுத்து ஆ சொல்லி ரிம்னு பிடிக்கணும். மூச்செழுங்க. ஆ ரிம். இப்போ ரெண்டு நெத்திக்கு நடுவில் இண்டிகோ விமானம் இருக்கும், அந்த கலர் ப்ளூ லைட் ஸ்கை கலர் இருப்பாங்க. அந்த கலரில் ஒரு சக்கராஸ் நெத்திக்கு நேராக ரெண்டு நடுவில் புருவத்துக்கு நடுவில் ஓம் சொல்லிட்டீங்க. ரெடி? வச்சுடுங்க. ஓ உச்சந்தலையில் கத்திரிப்பு கொள்ளுவாங்க. சரிங்களா? அந்த சக்கரம் கடைசி மெயில் சக்கரம் உச்சந்தலை சக்கரம்பாங்க. அந்த உச்சங்குழியும்பாங்க குழந்தைகளுக்கு நடுவில் இருக்க மாதிரி அந்த சக்கராஸ். இது வந்து கத்திரிப்பு கலர். இது வந்து ஆ ஒய் சொல்லி ரிங்னு பிடிக்கணும். முடிச்சுக்கலாமா? ஆ ஒய் ரிங்.
சக்கராவும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. அதுதான் நம்ம 7 சக்கரான்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய சயின்ஸில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம். என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தாலும் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன எப்படி பண்ணணும், ஏன் பண்ணணுங்கிறது நம்ம சயின்ஸுங்கிறது கொஞ்சம் நான் சொல்லித்தரது ரெடியாக இருக்கேன். நீங்கள் டவுட்னாலும் கேளுங்க. இது என்ன நம்ம என்னென்ன நடக்குது, முதுகு ஸ்ட்ரைட்டாக உட்காடுறோமா, மூச்சு நல்லா இழுத்து பண்ணுறோமா, உடம்புல வைப்ரேஷன் ஆகுதா, உடம்பே ஒரு கரண்ட் இருக்குது. இருதய கரண்ட் ஒழுங்காக பிடிச்சா இருதயம் இயங்குது. மூளைக்கு நல்லா சிக்னல் கிடைச்சா மூளை இயங்குது. பிரச்சனை ஆச்சுன்னா மூளை பக்கவாக தான். இதயத்தில் சிக்னல் கிடைச்சா பக்கம் ஹார்ட் அட்டாக். அதே மாதிரி இந்த சக்கராசை தூண்டி விடும்போது ஒரு வைப்ரேஷன் ஆகும். அதுதான் என் சேனலில் நான் ஏற்கனவே சொல்லி ரிங் தியானம் அப்படிம்பாங்க. இந்த காதை அப்படி விரலால் அடைச்சிக்கிட்டு அதுவும் கற்றுங்க. ரிங் தியானம், ரிங் ஓம்கார தியானம்பாங்க. காலை இந்த ஆள்காட்டி விரலை காதை இந்த வெளியில் இருக்கிற நீட்டு அடைச்சிட்டா அதுவும் கற்றுக்குங்க. இது ஒரு ரிம்கார தியானம், இந்த தேனி கத்துற மாதிரி. இது அது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்படி காதை லைட்டாக க்ளோஸ் பண்ணி கை மேல் நோக்கி இருக்கணும், இழுத்துக்கிட்டு பிரெயின் பூரா வைப்ரேட் ஆகும். இது நிறையா ஆன்சைட்டி, பயம் போகிறதுக்கு இதெல்லாம் நல்ல எஃபெக்ட். அதே தான் சக்கராஸ்லேயும் வருது. காதை லைட்டாக அடிச்சுக்கணும், ரொம்ப லைட்டாக அழுத்திட்டு இந்த ரிங் தேனி கத்துற மாதிரி வரும். அதை வாயை மூடிட்டு ரிங் சொல்கிறது. த்ரீ டைம்ஸ் பண்ணலாம். இது என்ன நடக்குதுன்னா, அதே நம்ம சக்கரா தூண்டும்போது நடக்கிறதுனா வைப்ரேஷன்லாம் நடக்கும்போது பிரெயினில் வந்து அந்த அதிர்வை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். தன்னம்பிக்கை வரும், ஆங்ஸைட்டி குறையும். இது நான் மெடிக்கல் ரீதியாக நான் இதெல்லாம் சொல்லுவேன் என்ன எஃபெக்ட்டுன்னு. சரிங்களா? அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுங்கள். இது என்னோடய பையனோட சேர்ந்து பண்ணுறோம். நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பழக்கம் இந்த வயசில் கற்றுக் கொடுத்தா, 20 வயசில் போய் நான் கற்றுக் கொடுத்தா ஏறுமா? இந்த வயசுலேயே அவனை ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் லைஃபுக்கு நல்லது. காசு பணத்தோட அவனுக்கு ஹெல்த் எப்படி வச்சுக்கணும், எப்படி சாப்பிடணும், ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அவனுடைய பர்மிஷனோட அவன் இம்ப்ரூவ் ஆனால் அவன் சொல்ல போகிறான். இப்போ கால் இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறான். ஒரு மாதம் படி கால் கொழுப்பு இருக்குது, நிறையா இருக்குது அப்படிங்கிறான். இன்றைக்கி வந்து அந்த எக்ஸசைஸ் இப்போ சூப்பர் பிரெயின் இருக்கான். வெறும் ஃபிட்னஸ் நானே பிரெயின் போட்டோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயம் நம்ம சேனல் மூலம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஃபேட் இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். இப்போ அடுத்த செக்ஷனில் ஒன்றா போட போகிறோம். எப்படி தண்ணி குடிக்கணும், எப்படி சாப்பிடணுங்கிறது குழந்தைங்களுக்கு அதுதான் டீச் பண்ணணும். பள்ளிக்கூடம் காலேஜில் எனக்கு சொல்லித் தரல, உங்களுக்கும் சொல்லித் தரல. வாழ்க்கை எப்படிங்கிறது, மனிதர்கள் எப்படி பழகணுங்கிறது சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் லைஃப். நீ என்ன படிச்சிருந்தாலும் கோஆப்ரேட் அடி வாங்க முடியாதுல்ல. எப்படி பேசணும், யார்கிட்ட, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம ஒன்றா பார்ப்போம். எல்லாத்தையும் கூட போனால் இதுதாங்க இது வந்து சக்கரா பேதம் அப்படிம்பாங்க. இந்த குருமார் சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி. அவருடைய ஆசீர்வாதத்தில் நிறைய பேர் பாருங்கள், பலனடைங்க, செய்யுங்க. சரிங்களா? இதை நான் விளம்பரப்படுத்தலை. இது நம்ம சயின்ஸ் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெய்லி நான் என்ன பண்ணப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நான் அதை மக்களுக்கு 4 பேர் பார்த்தா என்னுடைய குருமார்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். விளம்பரப்படுத்தணும் அவசியம் கிடையாது. அவங்களுக்கும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் சயின்ஸ் ரிலேட்டட் சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ ரிங்கார தியானம் பார்த்தோம். அந்த தேனி கத்துற மாதிரி காதை க்ளோஸ் பண்ணிட்டு அது ரொம்ப எஃபெக்டிவ். இது சயின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சக்கர பேதனம் உடம்பு ஃபுல்லாக இப்போ பாருங்க பண்ணோடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. எப்படி தெரியும்? நல்லா இருக்கா? ரைட். என் பையனும் சொல்கிறான். அந்த தூக்கம்லாம் கலைஞ்சிரும். இப்போ நம்ம அந்த கார்த்திகை மாதிரி குளிர் சீசனில் காலையிலே பச்சைத்தல் குளிச்சுட்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி தான். நம்ம உடம்பு உடனே ஏற்றுக்காது, தூங்க தான் சொல்லுவோம். நம்ம கொஞ்சம் நல்லது நடக்கும்போது அப்போ நம்ம தூக்கம் வராது. அதுதான் பணக்காரங்க பண்ணுறது. உலகத்தை சாதிக்கிறான், சீக்கிரம் எழுந்திருப்பான். என்ன பண்ணணும்னு முக்கியம் இல்லை. சும்மா வந்து எழுந்தா மட்டும் பார்த்தாது. என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், அது நம்ம சேனல்லே போட போகிறோம். ஓகேங்களா? நானும் நல்லா இருக்கணும், நீங்களும் 4 பேர் நல்லா இருக்கணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தம்ஸ் அப் தருவீன். ஓகே, மை டியர் சன். ஓகே, தேங்க்யூ.